श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्वैकागमान्तम् आचार्यभक्तिपरिगोदमर्गशीलं गोपालदेशिकमनं गुरुमाश्रयामः। अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीति विचोदने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवम्। சபைக்கு நமஸ்காரம். அடியேன் சீலமில்லா சிறியேன் சுவாமி ஸ்ரீ உத்தமூர் சுவாமியோட திருக்குமாரர் ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி அடியேனை கூப்பிட்டு என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டு இந்த உபன்யாசம் பண்ணணும்னு ஆக்ஞை இட்டதால் அடியேன் அதை சிரமேற்கொண்டு யதாசக்தி யதாமதி தெரிவிக்கிறேன். அதுவும் சுவாமி உத்தமூர் சுவாமியோட வைபவம் அடியேன் சொல்லி அடியேன் அதை பியூரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது அத்புதம் எஸ்ய விக்ராந்தம், அவருடைய தனியனே அவ்வளவு அழகு. வேதம், அந்த வேத மார்க்கம், வேதம் என்னும் வழி, அதனை சீர்படுத்துவதில் எவருடைய பராக்கிரமம், எவருடைய வைபவம், எவருடைய கிரந்தங்கள், அனுஷ்டானம், ஞானம், வைராக்கியம் எவருடையது அற்புதமானதோ அத்தகைய ஒரு மற்றொரு வேதாந்தாச்சாரியர், அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்ய வீரராகவம். அப்படிப்பட்ட அபினவ தேசிகனாக விளங்கிய உத்தமூர் ஸ்ரீ வீரராச்சார் சுவாமிக்கு அவருடைய திருவடியை வணங்குகிறேன், அவர் திருவடிகளில் அடிபணிகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியன். இப்படி சுவாமி ஆக்ஞையிட்டதால் பெரியாழ்வாரும் கண்ணனும் என்ற தலைப்பில் சுவாமி பேசணும்னு சொன்னார். அடியன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ அனந்த பத்மநாபன் சுவாமி உத்தம சுவாமியோட தௌஹித்ரன், கேஜி கிருஷ்ணன் சுவாமியோட குமாரர், அடியனுக்கு அந்த இமெயிலில் பரிச்சயம். அவர் ஒரு கிட்டத்தட்ட 60-70 புஸ்தகங்கள் 1997 உத்தமூர் சுவாமியோட புத்தகங்கள் அடியன் இருக்கிற சிங்கப்பூருக்கு அமிச்சார். அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு 15 காப்பி அமிச்சார். எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ஷிப்மெண்ட்டில் வந்தது. அப்போ முதல் புஸ்தகம் அடியன் எடுத்தது பெரியாழ்வார் திருமொழி. அதில் அப்படியே மூழ்கி ஆழங்கால் பட்டு அது அவ்வளோ நன்னா இருந்ததுன்னு அதை இன்னொருத்தருக்கு சொன்ன உடனே அவர் சொன்னது, இதை சுவாமி இங்கிலீஷ்லேயே எழுதலாமே அப்படின்னு என்னை போய் சொன்னார். அதையும் ஒரு பாகவத ஆக்ஞையை எடுத்துட்டு அப்போது அதை இங்கிலீஷில் 97 பண்ணேன். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போவே உத்தமூர் சுவாமியை அப்படியே அவர் அனந்த கோட்டி பிரணாமம் பண்ணி அவருடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் அனுபவித்து எந்த ஒரு டாக், எந்த ஒரு சின்ன ஆடியோ கொடுத்தாலும் அதில் உத்தமூர் சுவாமியோட ஒர்க்கை எடுத்து அடியேன் பேசுவேன். ஸோ ஸ்தோத்திர ரத்னமாக இருக்கட்டும், யாதவாபியுதயமாக இருக்கட்டும், யாதவாபியுதயம் ஒவ்வொரு மாதமும் 2 சாப்டர் சிங்கப்பூரில் எங்கள் கோஷ்டியில் என்னையும் ஒரு பொருட்டாக வச்சு அவள் சொல்லுவாள், அதை சொல்லின்னு இருப்போம். இப்படி ஆச்சரியமான உத்தம சுவாமி வைபவத்தில் அவருடைய சுவாதி திருநட்சத்திரத்தில் பங்கேற்பதற்கு அடியனுக்கு இப்படி பாக்கியமாக, பரமபாக்கியம், அகோபாக்கியம்னு சொல்லதான் முடியும், தலையெல்லால் கைமாறிலேன்னு. இதில் இந்த டாக்கில் ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அது கண்ணனுடைய வைபவம், பெரியாழ்வாருடைய அனுபவம், மோர் தேன் தட் உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானம், அதுதான். இதில் ஏதாவது குற்றம் குறை இருப்பின் அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அடியன்ஸ் லேக் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வித் தட் வி வில் ஸ்டார்ட். அதாவது மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்னு வேதாந்த தேசிகன் தெரிவிப்பார். மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம், மாசில்லாமல், கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல், மனம் தெளிந்த பரம யோகிகளான
வியாசர், சுகர், வால்மீகி இவர்களெல்லாம் வகுத்தது, இவர்கள் எழுதிய அந்த கிரந்தங்கள் அதெல்லாம் மால் உகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா. மால் உகந்த மயர்வர மதிநல மருளப் பெற்ற ஆழ்வார்களுடைய வார்த்தைக்கு ஈடே ஆகாது. எது? அந்த ஸ்ரீமத் ராமாயணமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், வியாசருடைய வர்க்குகளாக இருக்கட்டும், எதுவுமே ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு ஈடாகாது அப்படின்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அது ஆச்சரியமான உண்மை. அது தெளியாத மறைநிலங்கள் நாம் தெளிகின்றோம் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளால். அதுலேயும் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிப்பார், தராசு தட்டில் எல்லா ஆழ்வார்களையும் ஒரு தட்டில் வச்சுட்டு பெரியாழ்வாரை இன்னொரு தட்டில் வச்சா பெரியாழ்வாருடைய தட்டு கீழே இறங்குமா. அவ்வளவு வெயிட் பெரியாழ்வார். ஏன் அப்படின்னா பெரியாழ்வார் மட்டும்தான் திருஷ்டி கழிச்சார் பெருமாளுக்கு. பேயாழ்வாரும் முதல் பாட்டிலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பெருமாளை பார்த்துட்டார், ஸ்ரீயப்பதியை பார்த்தார். நம்மாழ்வாரும் அவருடைய ஸ்ரீ சுக்திகளில் பார்த்துருக்கார். திருமங்கை ஆழ்வார் உபதேசமே வாங்கினார். இப்படி ஆழ்வார்கள் பார்த்தாலும், திருப்பான் ஆழ்வார், எந்த ஆழ்வார்கள் கண்டு தரிசித்தாலும் பெருமாளை யாருமே டேய் நீ ஏண்டா இங்கே வந்த, திருஷ்டி கழியும் உனக்கு திருஷ்டி அப்படின்ட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ நன்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நானும் நீயும் நன்னா இருக்கும், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு நம்முடைய உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாதுன்னு அந்த இன்செப்பரபிள் அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்பவும் பல்லாண்டு இருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் தாயார் வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, அந்த வலக்கையில் இருக்கிற சக்கரம். அப்புறம் படைப்போர் பொக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அவர் ஒவ்வொரு அவயமாக பார்த்துட்டு வரார். சுதர்சனாழ்வாரை பார்த்துட்டு அந்த பக்கம் வெண்மையான சங்கு, அந்த வெண்மையான சங்கு நீலமேக சியாமலனான அந்த திருக்கைகளில், அந்த திருக்கைகளுடைய உள்ளங்கை செந்தாமரை பாரி சிவந்து இருக்கு. அந்த நீலமேக சியாமலன் அதில் திருக்கை சிவந்து செந்தாமரை மாதிரி, அதில் வெண் சங்கு, அந்த 3 வண்ண கலவையை பார்த்ததும் பெரியாழ்வார்க்கே தலை சுற்றிட்டான். இவ்வளவு அழகா ஒருத்தன், இப்படி ஒரு வண்ண கலவையா அப்படின்ட்டு என் கண் எச்சிலே படும் அப்படின்ட்டு சுவாமி உத்தம சுவாமி ரொம்ப அழகாக அங்கே தெரிவிக்கிறார். அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டுன்னு திருப்பின்ட்டாராம் மூஞ்சிய, தன்னுடைய முகத்தை. அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, பார்த்தா என் கண் படும் அப்படின்ட்டு அப்பாஞ்ச சன்னியம், அந்த பாஞ்ச சன்னியம் அப்படின்னு அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு தெரிவித்து மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணான் ஆரம்பித்து திருப்பல்லாண்டு பாடின ஆழ்வார். அதுக்கு அடுத்தது அவர் மீதி ரிஷிகள் ஆழ்வார்கள் எல்லாரும் கண்ணன் என்னும் அமுத கடல்ல அவ அந்த கடலை கரையிலேருந்து தரிசிச்சா, கரையிலேருந்து அனுபவித்தான். கொஞ்சம் மிஞ்சி போனால் அதை கொஞ்சம் தொட்டு, அந்த நீரை தொட்டு அந்த அலை இவர்கள் காலை பட்டு கண்ணனுடைய அமுதம் கொஞ்சம் பட்டு அந்த மாதிரி தான் இருந்தார். இவர் மட்டும்தான் மூழ்கி திளைத்து முத்தெடுத்தார். கண்ணனுடைய அமுத கடலில் மூழ்கி திளைத்து தான் யசோதை பாவத்துக்கே போயிட்டார். அதுவும் பரத்வ சௌசீல்யங்களில் அல்டிமேட் கிருஷ்ணன். அவனை அப்படி சேவித்த உடனே அவனுடைய திரு அவதாரத்தில் ஆழங்கால் பட்டவுடனே பெரியாழ்வார், அதுவும் திருஷ்டி கழித்த பெரியாழ்வார். அதனால் பெருமாள் அவனுக்கு எல்லா அவதாரம், கண்ணன் அவதாரத்தை ஃபுல்லாக காண்பித்தாராம். உடனே அவர் யசோதை பாவத்தில் மாறி ரொம்ப அழகாக பிள்ளைத்தமிழ் பாடினார். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 96 சிற்றிலக்கியத்தில் பிள்ளைத்தமிழ்னு ஒரு இலக்கியம். அதில் காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு ஒரு 7 காமன், அதாவது ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் இந்த 7 காமன். 3 ஸ்பெசிஃபிக்காக ஆண் குழந்தைக்கு சிற்றில் இழைத்தல், சிறுபறை அறைதல், சிறுதேர் உருட்டல் அப்படின்ற 3.
பெண் குழந்தைக்கு அம்மானை, நீராடல், ஊசல் என்ற 3. ஸோ இவர் இந்த தாலாட்டுதல், செங்கீரை கூறுதல், காப்பு, சப்பாணி, முத்தம், அம்புலி எல்லாத்தையும் எடுக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். ஒவ்வொன்றுத்திலையும் ரொம்ப அழகாக பாசுரங்கள் இயற்றுகிறார். அதுவும் அத்திரி அவதாரம் எடுக்கிறார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினு எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தர ஆயிற்று. கண்ணன் அவதாரம் பண்ணுறான், அவன் பிறந்துட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. யசோதை திருமாளிகை நந்தன் பவனத்தில் கண்ணன் பிறந்திருக்கிறான், குழந்தை பிறந்திருக்கிறான். அவளுக்கு தெரியாது தேவகி கிட்ட பிறந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆனான், அவளுக்கு தெரியாது. அதுவும் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக நாகபரியங்கம் உத்ருஜ்ய ஹியாகதோ மதுராம்புரின்னு அங்கே பிறந்தவன். ஆனால் இங்கே திருக்கோட்டியூர் கண்ணன் அப்படிங்கிறார். ஏன் திருக்கோட்டியூர் எடுக்கிறார் அவர் அப்படின்னா, அதுக்கும் சுவாமி ரொம்ப அழகாக வியாக்கியானம் எடுக்கிறார். திருமதுரையில் அவதரித்த எம்பெருமான் வசுதேவராலே திரு ஆய்ப்பாடியில் நந்தகோபன் திருமாளிகையில் தெரியாதபடி கொண்டு விட்டார். இங்கே திருக்கோட்டியூர் ஏன் சொன்னார் அப்படின்னா, திருக்கோட்டியூருடைய நிர்வாககன் திருக்கோட்டியூர் கண்ணன். ஏன்னா திருக்கோட்டியூர் பெரியாழ்வாருடைய அந்தரங்க நண்பர் செல்வ நம்பி. செல்வனைப் போல நானும் திருமாலே உனக்கு பழவடியேன் என்கிறார். அதுவும் அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். உன்னுடைய அபிமானம் பக்தன் அவன் திருக்கோட்டியூர். அவருக்கு திருக்கோட்டியூர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால திருக்கோட்டியூர் எடுக்கிறான். அதுவும் திருக்கோட்டியூரில் நின்றும் இருந்தும் கிடந்தும் கூத்தாடியும் பல திருக்கோலங்கள் கொண்டவன் அவன். இப்படி மங்களாசாசனத்துக்கு பாத்திரமாகும்படி சிறு குழந்தையாய் கண்ணனாய் சேவை சாதித்து அருளினானான் திருக்கோஷ்டியூரில். அந்த கண்ணன் கேசவன் நம்பி பிறந்து இனிமையான இல்லத்தில் பிறந்தான். நந்தகோபனுடைய இல்லம் அங்கே வசுதேவருடைய காராகிரகத்தில் பிறக்கலை, இங்கே இனிமையான இல்லத்தில் பிறந்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் வண்ணம், அதாவது எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. எண்ணெய் சுண்ணம், அதுவும் அங்குள்ளார்கள்லாம் என்ன பண்ணால் எண்ணெயும் மஞ்சள் பொடியும் கலந்து ஒத்தர் தூவிப்பாளாம். ஹோலி பண்டிகைன்றது அதுதான். ஒத்தர் தூவிக்கொண்டு அவை கலந்து ஒன்றோடொன்று சேர்த்து கண் நல் முற்றம் அலராயிற்று. அதாவது விஷாலமான, சிரேஷ்டமான, உயர்ந்ததான நந்தகோபருடைய திருமாளிகை அங்கே ஷேராயிட்டான். ஏன் ஷேராயிட்டுனா, அந்த எண்ணெயும் பவுடரும் சேர்ந்து அதெல்லாம் கீழே கொட்டி கீழே ஒரே ஷேராகி அவ்வளவு ஆசை அவளுக்கு. ஏன்னா கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தான். ஸ்ரீகிருஷ்ணன் கண்ணன் அப்படின்ற வார்த்தையே எவ்வளவு அழகு. நம்ம சொல்லும்போதே கண்ணா அப்படின்னாலே அவ்வளவு அழகு. கண்ணனாலே அழகன், கண்ணுக்கு அழகன், கண்ணுக்கு இனியவன். கண்ணன் அப்படின்னு சொல்லுக்கு இனியவன். கண்ணன் அப்படின்னா அவன் அருள் பாலிப்பவன். அவனுடைய அந்த குறும்பும் அந்த அழகும் அந்த நம்மை சுண்டி இழுக்கும் அந்த திறமையும் நோ மேட்ச். அதுதான் கண்ணன். அதுவும் கண்ணையா அப்படின்னு வடக்கில் கண்ணையா மேனகி மாக்கன் காய். உடனே நான் கண்ணையா அப்படின்னு கூப்பிடுவா இதே கண்ணனை. அந்த கண்ணன் கேசவன் அப்படிங்கிறார். கேசவன் அப்படிங்கிறதுக்கு க ஈஷவன், பிரம்மருத்ரர்களுக்கு காரணன். உத்தம சுவாமி தெரிவிக்கிறார், கேசவன் என்பதற்கு க ஈஷவன், பிரம்மருத்ரர்களுக்கும் காரணன். கிருஷ்ணாவதாரத்தில் கேசி என்ற அசுரனை சம்ஹரித்தவன், அழகிய கேசங்களை உடையவன், சூரிய அக்னி சந்திரர்களின் கிரணங்களான கேசங்களை உடையவன் என்று கேசவ நாமம். இப்படி அந்த கேசவ நாமத்தை பொருளறிந்து ஜபித்தால் குருடன் கூட கண் பெறுவான்னு மகாபாரதத்தில் சாந்தி பருவம் தெரிவிக்கிறது. அப்படி அந்த அவதரித்தான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்கள் ஆயிற்று ஆய்ப்பாடியே. வேலை செஞ்சுருப்பாலாம் தங்கள் கையில் இருந்த தடிகளோடு அப்படியே ஓடி வந்தான். தூங்கி கொண்டதுனால பாயை சுருட்டி கையில் எடுத்துட்டு ஓடி வந்தான். அப்படி ஒரு ஈர்ப்பு கண்ணனிடம். ஒரு கூட்டம் முதல் முறை அவனை காணப்போச்சு. பார்த்தவர்களே மறுபடியும் வரிசையில் நின்று முண்டி அடிச்சுட்டு 2வது தடவை பார்க்குறான், 3வது தடவை பார்க்குறான். இடக்கை வழக்கை தெரியாத அறியாத அந்த 1000 சிறுவர்கள், மக்கள், பெரியவர்கள் எல்லாரும் அதுவும் வழுக்கி விழுவார். ஓடுவார் விழுவார். ஏன் விழறா அப்படின்னா
போன பாசுரத்தில் ஷேரு, அந்த நந்தகோபன் பவனமெல்லாம் ஷேரு, எண்ணெய் சுண்ணம், அந்த ஷேருனால் வழுக்கி விழுவான். அதையும் கவனிக்காமல் கோஷித்து கண்ணா கண்ணான்னு ஓடுவான். நம் சுவாமி எங்கே, நம்பிரான் எங்குற்றான் என்பார். எங்குற்ற எங்கே இருக்கான், எந்த ரூமில் இருக்கான். பாடுவார்கள், துதி பாடுவார்கள், பல் பறை கொட்ட நின்று வாத்தியங்கள் கோஷிப்பார்கள், ஆடுவார்கள், கூத்தாடுவார்கள். இப்படி இருக்கும்போது பேணிச் சூரிடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார், ஆணொப்பார் இவன் இல்லை நேரில்கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. இந்த இடத்துல ஆணொப்பான் போயிட்டு வந்தவுடனே ப்ரெஸ் எல்லாம் அங்கே நிற்கிறது. எப்படி இருந்தா குழந்தை அப்படின்னு நந்த பவனத்து நந்தனுக்கு பிறந்திருக்கான்னா மீடியாலாம் வந்தாச்சு. எப்படி இருக்கான் குழந்தை அப்படின்னு கேட்டவுடனே சான்ஸே இல்லை, என்ன மேட்ச்லெஸ் பியூட்டி, ஆணொப்பான் இவனுக்கு ஈடு ஆண் உபமானமே கிடையாது. ஆண்மையில் இவனுக்கு உதாரணம் உபமானம் கிடையவே கிடையாது. உலகாளும் திருவோணத்தான் இவன், உலகங்களே ஆண்டு வரும் சிரவண நட்சத்திர தேவதையான விஷ்ணு கூட இவன் நேர் இல்லை கான். விஷ்ணு கூட இவனுக்கு நேர் இல்லைங்கிறார். அது எப்படி விஷ்ணுவை இவனுக்கு நேர் இல்லைன்னு சொல்லலாம்? விஷ்ணு தானே இவன் அப்படின்னா அதுக்கு உத்தம சுவாமிங்க ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். விஷ்ணுவும் இவனுக்கு சமன் அல்ல. ஏன்னா விஷ்ணுவை உபமானமாக்கியது ராமனுக்கு, ஒரு வால்மீகி ராமாயணத்தில். ஆனால் இங்கே ஆழ்வார் சொல்கிறார், இவன் விஷ்ணுவை விட மேம்பட்டவன். விஷ்ணு என்ன பார்க்கடலில் இருப்பார், பரமபதத்தில் இருப்பார், அவ்வளோதான். இவன் நம்மிடையே அந்த சௌலபிய சௌஷீல்யம், அதுவும் கோப்பர்களிடையும் கோபிகைகளிடையும் வழக்கை இடக்கை தெரியாத ஆட்சியர்களிடம் அந்த அல்டிமேட் சௌலபிய சௌஷீல்யம். அதனால் இவனுக்கு நேர் இல்லை அப்படிங்கிறார். இவனை காட்டிலும் மற்ற மூர்த்திகளை காட்டிலும் மேன்மை. ஆணொப்பார் இவன் நேர் இல்லை கான் என்று ஒரு வாக்கியமாக வைத்து ஆண்மை ஒத்தி இருப்பவர்களில் இவனோடு சமமானவர் யாரும் இல்லை என்கிறார். இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல கண்ணன் பற்றி பேசி, கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வழித்து ஆளும் அங்கு ஆந்திட பையமேழும் கண்டால் பிள்ளை வாயுளே என்கிறார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால், மஞ்சளை சின்னதாக வச்சு நாக்கு வழிக்கிறார் குழந்தைக்கு. அப்போது ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டால், அந்த கண்ணனை அப்படியே மங்கள ஸ்நானம் பண்ணுறான், நாக்கை வழிக்கிறான். நாக்கை வழிக்கிறதுக்கு அனுகூலமாக குழந்தை வாயை திறக்கிறது. வாயை திறக்கும்போது வாயினுள்ளே சர்வ லோகங்களையும் கண்ணார கண்டாள் யசோதை. தேவகிக்கு தன்னை சர்வேஸ்வரனாக காண்பிச்சாள் சங்கு சக்கரத்தோட. இங்கே விளையாடும் பருவத்தில் மண்ணை தின்றாள் என்று கேட்டு யசோதை அதட்டின போது, மண் சாப்பிட்டியா அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு வாயத்தர அப்படின்னு வாயை திறந்ததும் பார்த்தாளா 7 உலகங்கள்னு இன்னொரு கதை இருக்கு. ஒரு கால் ஒரு நாள் மடியில் விட்டுண்டு குழந்தைக்கு முலையூட்டின பிறகு அவன் கொட்டாவி விட்ட போது உலகங்களை கண்டான்னு சுகபிரம்மம் தெரிவிக்கிறான். ஆனால் இங்கே ஆழ்வார் முதல் மங்கள ஸ்நானத்திலேயே யசோதை பார்த்துட்டான் 7 உலகங்களை. அது இல்லாமல் குழந்தை இப்படி நாக்கு வழித்து நாக்குக்கு தக்கவாறு சூட்சமாக கூர்மமாக சின்னதாக கூர்மையாக மஞ்சளை வச்சு தடவராள். யசோதை செய்து வைக்க மாதர்கள் செய்வதால் யசோதை செய்ததாகவே இதை வச்சுக்கணும். ஏன்னா யசோதை அங்கே சீஃப் ஆஃப் நந்தவனம். இப்படி ரொம்ப அழகாக குளிப்பாட்டின அப்புறம் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். யசோதை நான் மெலிந்து போயிட்டேங்கிறான். ஏன்னா அவ்வளோ மிஸ்சீஃப். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், தொட்டில் விட்டால் உதைக்கிறது, தொட்டில் எடுத்துட்டா மருங்கை இருத்திடும், இடுப்பை இருக்கிறது, ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாயிடும், மாறு மேலே காலை வச்சு தலைக்கு மேலே காலை வச்சு ஜம்ப் பண்ணுறது. அதனால் இவளால் அடக்க முடியல. மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்கிறார். அதுக்கு அடுத்தது 2வது செட்டு. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் யசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் காணீரே. இதில் ரொம்ப அழகாக இந்த பாசுரங்களில் ஆழ்வார் கண்ணபிரானை பாதாதி கேசம் வர்ணிக்கிறார். அவர் தம்முடைய தன்மையிலாயா யசோதை பிராட்டியின் தன்மையாலா அப்படின்னா யசோதையின் தன்மையில்தான். இதெல்லாம்
யசோதை சொன்னதை சொன்னார் அப்படின்னா யசோதை பிராட்டி பாதாதி கேசம் அனுபவித்து எப்படி வர்ணிச்சாலோ அதே மாதிரி இவர் வர்ணிக்கிறார். வந்து பாருங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பாட சொல்ல. சீதக்கடலில் அமுதன்ன தேவகி, குளிர்ந்தான சமுத்திரத்தின் உட்புறத்திலிருந்து வந்த அமுதம் மகாலட்சுமி. அந்த தேவகி அதுபோல தேவகி பிராட்டி, மகாலட்சுமியை போன்ற தேவகி பிராட்டி. அவள் பூமாலையுடன் கூடிய கூந்தல் முடிப்பை உடைய யசோதைக்கு போகவிடப்பட்டதான குழந்தை, பேதை குழவி. அதுவும் தேவகி வந்து மகாலட்சுமிக்கு ஈடா. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, தேவகி தான் பெற்ற குழந்தையை, பிறந்த குழந்தையை இங்கே அனுப்பிச்சிட்டான். ஏன்னா அந்த குழந்தை நன்னா இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி யசோதையிடம் இந்த குழந்தை வந்து சேர்ந்தது. திருவின் வடிவக்கும் தேவகி என்றல்லவோ இவர் பாசுரம். இரண்டாம் அடியில் யசோதைக்கு விசேஷனம் பண்ணுறார். அதுவும் பூமாலையுடன் கூடிய கூந்தல் முடிப்பையுடைய யசோதை. ஸோ திருமேனியை, கண்ணனுடைய திருமேனியை அமுதம், அதுவும் சீதக்கடலில் அமுதன்ன தேவகி, அந்த கடலில் பிறந்த அமுதம் போன்ற மகாலட்சுமியை போன்ற அந்த அமுதத்தை போன்ற இந்த அமுதம் தேவகி. அவள் பெற்ற அமுதம் எப்படி இருக்கும்? இன்னும் சின்ன அமுதம், குட்டி அமுதம், கண்ணன் அமுதம். அந்த கண்ணன் அமுதத்துக்கு திருவடி எப்படி இருக்கும்? அதை விட அமுதமாக இருக்கும். அந்த திருவடியை எல்லா பக்தர்களும், ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அவ்வளவு ஆசைப்படுறாளே இந்த திருவடியை, அந்த திருவடியை எல்லாரும் பிடிச்சிக்கிறாளே அப்படின்னு கண்ணனுக்கு இந்த திருவடியில் அப்படி தான் என்ன இருக்குது அப்படின்னு பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணுகிறேன், பவளவாயீர் வந்து காணுகிறேன் அப்படின்னு பாதாதி கேசம் வர்ணிக்கிறார். அதுவும் ரொம்ப அழகாக அந்த அந்த வர்ணிக்கிற அழகே, அந்த முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலைப்பெய்தார் போலெங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரேன், ஒன்னுதலீர் வந்து காணீரேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை தெரிவித்து, நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கை, வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. எவ்வளவு ஒரு அழகான பாசுரம். குழந்தையோட வாக்கு, அது அந்த வாயை திறந்து கூட்டி அது பேசுறது, ஏதோ சொல்ல வருது. அந்த வாக்கும் நயனமும், அதனுடைய திருக்கண்கள், வாயும் முறுவலும், அதனுடைய புன் சிரிப்பு, மூக்கும் கூர்மையான மூக்கு, அதை பாருங்கள் அப்படிங்கிறா. ஏன் இதை பார்க்குறா அப்படின்னா, குழந்தைய காலில் விட்டுட்டு நீராட்டுறது. அப்போ நீராட்டும் போது நாக்கை வழிக்கிறது, நீராட்டும் போது காலை விடும்போது அந்த அந்த நீராட்டுபவருடைய முகம் தள்ளி இருக்கும். அப்போ குழந்தை நிமிர்ந்து அந்த யார் நீராட்டான்னு அவளுடைய முகத்தை பார்க்கும். அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த கண் இன்னும் விரிஞ்சு இருக்கும். அப்போ அம்மாவை பார்த்தது கொஞ்சம் சிரிக்கிறது. அந்த குழந்தை அந்த யசோதையை பார்த்த வண்ணம் இருப்பது, அந்த பார்வைக்கு தகுந்தபடி கண்கள் அமைந்திருப்பது. அதனால தான் வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. வாருங்க, அவனுடைய பாருங்க, மொய்குழலீர் வந்து காணீரே, இவனை வந்து பாருங்க அப்படிங்கிற. இதுக்கு அடுத்த 10 மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி தாலேலோ பாடுறான். தால் அப்படிங்கிறது இன்னொரு பிள்ளைத்தமிழ். தாலேலோ அப்படின்னா தால் அப்படிங்கிறது தாலாட்டுவது அப்படிங்கிறது நா வசைத்தல். இந்த தாடையும் அந்த நாக்கும் சேர்றது அப்படின்வா, அதான் அந்த தாலாட்டு, தாலேலோ அப்படிங்கிறது. அதை சுவாமி தெரிவிக்கிறார். தாலாட்டாவது நா வசைத்தல், மணவாள மாமுனி ஜீயர் தெரிவிக்கிறது நாவசைத்தல் அப்படின்னு உத்தமர் சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். அழும் குழந்தை, அதை ஓன்னு அழறது, அந்த குழந்தைக்கு ஈக்குவலாக இவன் நம்ம ஒலி எழுப்பணும். அது ஓன்னு அழுதுன்னா அது உடனே நிறுத்திடும். உடனே ஸ்திரீகள் அதை தொட்டிலிட்டு உழாயி என்று சொல்வது வழக்கம். அந்த தாடையும் நாக்கும் சேருவதால் வருவது தால். அப்போது இதுக்கு அவதாரிக்க இன்னும் அழகாக இருக்கு உத்தமர் சுவாமி தெரிவிப்பது. அதாவது யசோதை குழந்தையை தூங்க பண்ணுறோம், அதுக்கு தொட்டில் வேணும். ஏதோ மரத்தொட்டில், இல்லை அழகான தேக்கு மரம், இல்லை மகோகனி, ஏதோ ஒரு மரத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே யசோதை கண்ணன் பிற்காலத்தில் பெரியவனாகி கம்சனை கொன்றது, அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த அந்த சத்துர்முகன்
பிரம்மன் அந்த கன்றுகளெல்லாம் எடுத்துன்னு போனது, அதுக்கும் தேவேந்திரன் அந்த கோவர்தனத்தை கண்ணன் தூக்கினது, தேவேந்திரன் மழை கொட்டின போது, இந்த மாதிரி பல பல லீலைகள் செய்திருக்கான். ஸோ எல்லா தேவதைகளும் இவனுக்கு கீழே இருப்பவர்கள், இவன்தான் சர்வேஸ்வரன் எல்லாம் யசோதைக்கு பிற்காலத்தில் தெரிய வந்தது. அப்போ அவன் நினச்சிக்கிறானா, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் குழந்தைக்கு தொட்டில் கொடுக்கறதுக்கு அந்த பிரம்மனை கூட்டிருப்பனே, அந்த சிவனை கூட்டிருப்பனே, அந்த பூமாதேவியை கூட்டிருப்பனே, துர்க்கையை கூட்டிருப்பனே, அவளெல்லாம் கூப்பிட்டு விதவிதமாக பல வகையான விஷயங்கள் குழந்தைக்கு நான் பண்ணியிருப்பேனே, ஏன்னா அவள் ஓடி வந்து சேவை செய்வாள் அப்படின்னு யசோதை நினைப்பாளோ என்று பெரியாழ்வார் நினைக்கிறார். ஏன்னா தானே யசோதையாய் மாறி, அதனால் இவ்வண்ணம் அனுபவிக்க சொல்ல நம்மால் முடியாமல் போயிற்றே என்று யசோதை குறைப்பட்டு அந்த குறையை தீர்ப்பது பெரியாழ்வாருடைய தர்மமாய் முடிந்தது அப்படின்னு அனுபவிக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், ஃபுல்லாக தங்கத்தில் தொட்டில், அது நடுவில் மாணிக்கம், ஓரமாக மாணிக்கத்தில் வச்சு நடுவில்லாம் வைரத்தை ஈட்டு பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான். உனக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணி மாணிக்குரலனே தாலேனும் பிரம்மச்சாரியாக வாமனனாய் அவதரித்த கண்ணனே, சதுர்முகன் ஆசைப்பட்டு நடுவிலே ரத்தனங்களை இழைத்து மற்ற இடங்களிலே மாணிக்கங்களை இழைத்து முதன்மையான தங்கத்தினாலே செய்யப்பட்ட நீல ரத்தனம் போன்ற உன் திருமேனுக்கு ஏற்றவாறு பல பல வர்ணங்கள் புரிந்த சிறு தொட்டிலை பண்ணானே, உலகை அளந்தவனே தாலேலோ என்கிறார். அதுவும் இதை முடித்து இந்த தாலேலோ முடிச்சது, அதுக்கு அடுத்த எடுக்கிறார். குழந்தை தவழ்ந்து வருது. குழந்தை தவழ்ந்து வந்து அந்த மாணிக்கம் கட்டியில் சொன்னபடியிலுள்ள யசோதை பிராட்டி குழந்தை தவழ்ந்து விளையாடும் பருவம் வந்ததும் நிலா முற்றத்துக்கு சென்று அந்த நிலாவை பார்த்து கூப்பிடுறது, அம்புலியை அழைத்து கூப்பிடுகிறார். இந்த அம்புலி தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணியார்ப்ப புழுதி அலைகின்றான். என் மகன் கோவிந்தன் குத்தின இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகி நீ இங்கே நோக்கிப்போ. இளமையோடு கூடிய பூர்ண சந்திரனே, உன்னிடம் கண்கள்னு ஒன்று இருக்கு, உன் முகத்தில் இருக்கு அப்படின்னா நீ இந்த இடத்துல அவனுடைய திருமுகத்தை பார். அந்த திருமுகத்திலே தொங்கும் அந்த நெற்றி சுட்டியை பார். அசைந்து கொண்டே அந்த சுட்டி இருக்கும்படி பொன்னால் செய்யப்பட்ட சதங்கைகள் சலங் சலங்கு துவனிக்கும்படி முழங்காலாலே நகர்ந்து வந்து பொடி மண்ணை அலைந்து இப்படி எனது புத்திரனான கோவிந்தனுடைய ஆட்டத்தை வந்து பார், நன்றாக பார்த்து போ அப்படின்னு கைத்தலம் நோவாமே அம்புலி அவன் வந்து கூப்பிடுறான் பார். உன்னை வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற, உன்னை கூப்பிடுறான், கையை காட்டி காட்டி அழைக்கின்றான். என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கிறான். மஞ்சில் மறையாதே, போய் மேகத்தில் மறையாதே, மகிழ்ந்து ஓடி வா, சீக்கிரம் வா. அதுவும் ரொம்ப அழகாக அவர் பெரியாழ்வார் சொல்கிறார். யசோதை சொல்கிறாளாம், பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளுநிலை வளர்ந்த சிறுக்கன் இவன் மேலெழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. பாலகன் இவன் குட்டி பையன் நினைச்சுட்டே எழாது. அவன் வந்து ஆளுநிலையில் வளர்ந்தவன், ஆளுநிலை மேல் கண் வளர்ந்தவன், சிறுவனான அந்த முகுந்தன் என் மகன். இவன் கோபம் கொண்டால் இவன் திருமேனி மேலே எழும்ப உன்மேல் பாய்ந்து உன்னை போகாதபடி பிடித்து கொள்வான். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியா அப்படின்னு சூரியன் சந்திரன் எல்லாம் இவனை கண்டு பயந்து நடுங்கிண்டு வேலை செய்கிறான். அதனால் உன்னுடைய செயலையே நிற்கச் செய்து விடுவான் இவன். உண்ட பாலை தூங்காமல் ஜரித்து கொள்ள முடியாதபடி பாலகனாய் பிட்ட பிறகு இவனுக்கு ஆயுதங்கள் எங்கே, இவன் என்ன செய்ய முடியும்னு நினைக்காத, மோசம் போவாய். அது இல்லாமல் சின்னவன் இவன் என்ன பண்ணுவான் நினைக்கிறியா? போய் மகாபலியிடம் போய் கேள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது செங்கீரை அப்படின்னு ஆடுறா. செங்கீரை என்பது தவிழ்தலுக்கு பிறகு செங்கீரை ஆடல் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தை விளையாட்டு. அது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து தனது கைகளையும் முழந்தாள்களையும் ஊன்றி தலையை நிமிர்த்து அப்படியே ஆடுமா. கைகளையும் முழந்தாள்களையும் ஊன்றிக்கும் தரையில், தலையை மட்டும் நிமிர்த்தி அப்படியே ஆடும், தோல் மாத்திரம் ஆடும். பெரியோர் சில சமயம் அதை ஆட்டி வைப்பார்கள், சில சமயம் அது தானே ஆடும்.
அது போல் செங்கீரைன்னு பேர். குழந்தையின் கால்களை சேர்த்து பிடித்து தொங்கவிட்டு ஊசலாட்டும் விளையாட்டை கீரைக்கு தண்ணீர் இறைத்தல் என்று சொல்வர். அதுதான் செங்கீரை. ஸோ பிள்ளைக்கவியில் ஒரு பாகம் செங்கீரை என்பது. உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா ஊழிதோர் ஊழி பல ஆளினை அதன் மேல் பைய யோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீள் நயனத்து அஞ்சன மேனியனே செய்யவன் இன்னகலம் சேமம் எனக் கருதி செல்வ பொலி மகரக் காது திகழ்ந்திலக ஐய எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. அதுவும் உய்ய சேதனர்கள் உஜ்ஜீவிப்பதற்காக, சேத்தனர்கள் பிழைத்து போவதற்காக உலகத்தை சிருஷ்டித்து பண்ணி பிறகு உட்கொள்கின்ற மணிவயிறு கொண்டவனே, அழகிய உதரத்தை கொண்டவனே, ஊழி பல ஊழி தோறு, அதுவும் நெடுங்காலமாய் அனாதிகாலமாய் ஒவ்வொரு பல 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 பிரம்மாண்டங்கள் இருக்கு. அவாந்தர பிரளயம், அதுவும் பல பல பிரம்மாண்டங்கள் இருக்கு. பல பல பிரம்மாண்டங்களுக்கு தனித்தனியே ஏற்படும் பிரளயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு இங்கே சொல்கிறார். எல்லா பிரளயத்திலும் ஆளின் இலை அதன் மேல், ஆளின் இலையின் மேல் யோக நித்திரை செய்கின்ற சர்வோத்கிருஷ்டனே பரம்பரனே கடவுளே பங்கைய நீள் நயனத்த அஞ்சன மேனியனே தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்களை உடைய மை போன்ற திருமேனி உடையவனே சுவாமியே உன் செந்தாமரையான பிராட்டிக்கு உன் திருமார்புதான் ஸ்தானம் என்று நினைத்து செல்வத்தினால் மகர குண்டலங்களை உடையவரையான உன் திருக்காதுகள் ஒளி செய்து பிரகாசிக்க எனக்கு ஒரு கால் ஆடுகை, எனக்காக ஒரு தடவை ஆடேன், கொஞ்சம் ஆடு, செங்கீரை என்னும் ஆட்டத்தை செய். போரேர் ஆயர்கள் போரேரே அப்படின்னா ஆயர்கள்லாம் இவன் ஆடுன்னு சொல்லுவானா, ஆயர்கள் சொன்ன பேச்சை கேட்டுண்டு அது மாதிரி ஆடுவானா, எனக்கும் ஒரு கொஞ்சம் ஆடேன் அப்படிங்கிறார் அவர். ஆடுக செங்கீரை என்று 1வது 6வது பத்து. அதுக்கப்புறம் 1:7 மாணிக்க கிண்கிணி யார்ப்பன்னு சப்பானிங்கிறது குழந்தை படுத்துருக்கு, படுத்துக்கும் பருவத்திலே தாலாட்டு, பிறகு எழுந்துக்கும் பருவத்திலே கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி அசையும் பருவம் செங்கீரை. அதுக்கப்புறம் நன்றாக எழுந்து கொஞ்சம் சுவரை கூட பிடிக்க அபேட்சை இல்லாமல் 2 கைகளையும் குவித்து தட்டுவது அது சகபாணி. சகபாணினா பாணினா கை, 2 கையை சேர்க்கறது சகபாணி தான் திரிந்து சப்பானி என்றது. ஸோ கைகளால் சப்பானி என்பது சப்பானிக்கு கைகளாக கருவியை குறிப்பதால் சப்பானி என்பது கை கொட்டுதல் என்று பிரசித்தமான பொருள். மாணிக்க கிண்கிணியார்ப்ப மருங்கின் மேல் ஆணிப்பொன்னால் செய்தவாய் பொன்னுடை மணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி கருங்குழற் குட்டனே சப்பானி என்கிறார். அதாவது உயர்ந்த தங்கத்தினால் செய்யப்பெற்ற முகங்களை உடைய அழகிய அரைமணிகளை ஆதரித்து, அதாவது அப்படியே கைத்தட்டு என்கிறார். இந்த இடத்துல சப்பானி பருவம் ஒரு 10-11 மாதத்தில் ஏற்படும் பருவம். இதில் 4வது பாசுரம் ரொம்ப அழகாக வார்த்தை விளையாட்டு. தூணிலா முற்றத்தை போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வா என்று நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோ நிலாவக் கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. திருக்குழந்தையில் சயனித்திருப்பவனே சப்பானி கொட்டாய் கைத்தட்டு. அதுவும் தூ நிலா பரிசுத்தமான நிலாவை உலவுவதற்கான முற்றம். நிலா உள்ள வரத்துக்கு ஏற்ற முற்றம் திருமுற்றமா. இப்போ கூட திருக்குழந்தையில் அந்த முற்றம் இருக்குமா. போந்து விளையாட அந்த முற்றத்திலே விளையாடுவதற்காக வான் நிலா அம்புலி வானத்தில் நிலவுகின்ற அம்புலியே சந்திரனே வா சேர் என்று அழைத்து நின் நிலா புகழ் நின்ற சந்திரனுக்கு மேற்பட்டுள்ள உனது நிலாவை புகழா நின்ற இடையர் நந்தகோபன் அவர் நிலாவ அவருடைய புகழ் நிலை பெறும்படி நிலாவ இந்த இடத்துல வேற அர்த்தம். நீ சப்பானி கொட்டு என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்த 10 தளர் நடை நடக்கிறார். அதுவும் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதப்புனல் சோர வாரணம் பைய நின்று ஊறுவது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடை மணி பறை கரங்க தடம் தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர் நடை நடவானும். அதுவும் ஒரு குட்டி யானை. அந்த குட்டி யானை அதை காலை சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பான். அது அது யானையோட வெயிட் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அந்த சங்கிலியை இழுத்துருமா.
இழுத்து சங்கிலி அருகாது, ஆனால் அது எதோட கட்டியிருக்கோ அது அருந்துடும். அதனால் அந்த சவுண்டு தொடர் சங்கிலிகை ஷலார் பிலார் என்ன அந்த சங்கிலி வந்து சவுண்டு கொடுக்கும், ஜல் ஜல்னு அந்த யானை வரும்போது. அதுபோல் கண்ணன் வரானோ, அதுவும் தரியை முறித்து கொண்டு சங்கிலியோடு வந்தாற்போல் சங்கிலி சப்திக்கிறது. அதுபோல் இங்கே கண்ணன் வரான். அதுவும் அந்த யானைக்கு வந்து அந்த அந்த மத நீர் கொட்டுறதான் 3 மத பிரவாகங்கள். கபோலத்வயம் மேற்றம் மஸ்தகம்னு ஸ்தானத்ரயத்திலிருந்து வடிகிறதுன்னு மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். இந்த மும்மத புனலுக்கு ஒப்பிட்டது யானைக்கு தொடர் சங்கிலிகை. இங்கே கண்ணனும் இப்படி ஆச்சரியமா சதங்கைகள் ஒன்று கூடி சப்திக்க, அரை மணிகள் பறை போல் ஒலி உண்டாக்க, விசாலமான ஒன்றுக்கொன்று சமமான பாதங்களினால் தளர் நடை நடக்கிறான். அவன் நடக்க வேணும், நடை செய்ய மாட்டானா, நடவானோ, எனக்கு நடந்து காமிக்க மாட்டானா, யசோதையாக பெரியாழ்வார் அனுபவிக்க ஆசைப்படுகிறார். அந்த தளர் நடை நடவானோ. அதுக்கு அடுத்த பதிகத்தில் அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமான அவர் யசோதையாக மாறி விட்டார். அதுவும் குழந்தை வந்து தளர் நடை நடந்த குழந்தை கொஞ்சம் சிறிது வேகமாக நடக்கும் பருவம். அப்போ அந்த குழந்தை தூரத்தில் இருக்கு, அது எதிரில் ஓடி வருது. அப்போ ஓடிவா வந்து கட்டிக்கோ, அச்சோ வந்து கட்டிக்கோ அப்படின்னு அது ஓடி வந்து அணைச்சிக்கோன்னா அது ஓடி வந்து அணைச்சிக்கும். அதுதான் அச்சோ அப்படிங்கிறார். அது ஓடி வந்து அணைச்சின்றதும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் யசோதைக்கு. அதாவது பெரியாழ்வாரான யசோதை, யசோதையான பெரியாழ்வார், அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்து ஐயோ அச்சோ என்னை வந்து கட்டின்ட்டானே அப்படின்னு. அதுக்காக முதல் 2 அச்சோ என்னை வந்து கட்டிக்கோன்னு சொல்கிறது, அடுத்த 2 அச்சோ என்னை வந்து கட்டிட்டானே, ஐயோ என்னை வந்து கட்டிட்டானே. ஐயோ அப்படின்னா அது தப்பார்த்தம் இல்லை. ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே, ஆலமா மரத்தினிலை மேலொரு பாலகனா ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான், கோல மாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே. அது வந்து எக்ஸ்க்ளமேஷன், அதுக்கு ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடு. பொய்யோ மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் அழகென்ன அழியா அழகுடையான். கம்பன் தெரிவிக்கிறான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் காட்டில் போகும்போது மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, அவருடைய உருவம், அவருடைய அழகு, அதை வந்து அவருக்கு மேட்சே வேர்டே கிடைக்கலையா கம்பனுக்கு. ஐயோ இவன் அழகென்ன அழியா அழகுடையான். அந்த அச்சோ ஐயோ, அது மாதிரி இங்கே அச்சோ என்னை வந்து கட்டின்ட்டானே அப்படின்னு. அதுவும் பொன்னியர் கிண்கிணி சுட்டி புறங்கட்டி தன்னியலோசை சலன் என்றிட, மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தால் போல் என்னடை கோட்டரா அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ. சுட்டி, அதுவும் சுட்டியை நெற்றியில் ஒரு புறத்தில் அணிந்து கொண்டு அது வரும்போது ஓடி வரும்போது ஒரு பக்கம் சாஞ்சிட்டான் அந்த சுட்டி. பொன் பொருந்தியுள்ள சதங்கை, தனக்கு சுபாவமாக உள்ள ஒரு துவனி ஒரு சத்தம் போட்டுண்டு சலன்னு ஓடி வந்து மின்னல் பொருந்திய மின்னலோடு இருக்கிற வர்ஷிக்கும் மேகம் எப்படி வேகமாக வருமோ அதுபோல வந்து எனது இடுப்பை வந்து கட்டிக்கிறியே, ஓடி வந்து அணைத்து கொள்கிறேன், என் இடைக்கு ஒட்டரா ஓடி வந்து அணைத்துக்கொள், எம்பெருமானை எனது பிரானே வந்து அணைத்துக்கொள் என்கிறார். ஓடி வந்து அணைச்சிக்கோ அப்படின்னு. அதுக்கு அடுத்த பதிகம்ல அவள் ஏதோ வேலையாக இருக்கா யசோதை, பெரியாழ்வார் யசோதை. அப்போது போன பாசுரத்தில் போன 10 எதிர ஓடி வந்து கட்டிண்டா. இந்த பாசுரத்தில் முன்பக்கம் வந்து தழுவி கட்டி கொள்வதை விட நம்ம எதிர்பார்க்காத போது பின்பக்கம் வந்து சேர்த்து கட்டிப்பான். அது இன்னும் அழகாக இருக்கும். புறம் புல்குவான் அப்படின்வான். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. புறம் புல்குவான் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டென்ன துளிக்க குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான், கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். யசோதை ஏதோ பிஸியாக இருக்கா, தயிர் கடையிறாலோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு அவன் முதுகில் சில்லுன்னு பட்டுதான். என்ன வந்து படுறதுன்னு திரும்பி பார்த்தா குழந்தை அப்படியே பின்னாடி வந்து கட்டிக்கிறான். அதுவும் வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டென்ன துளிக்க குழந்தை எக்ஸர்ட் பண்ணிட்டு வருது. அதுவும் குட்டன், என் குட்டன், எனது மகன் கண்ணன். வட்டு நடுவே நீல ரத்னமயமான வட்ட வடிவங்களான 2, அதுக்கு நடுவில் வளர்ந்து வரான் என்ற வளர்கின்ற நீல மாணிக்கத்தாலே செய்யப்பட்ட அரும்பின் முனையிலே அந்த குழந்தை குட்டி
குழந்தையோட ஆண் குறியில முளைக்கின்ற முத்து, உண்டாகி வரும் முத்துக்கள், முத்தம்னு பேர் அதுக்கு. அந்த முத்தம்னு பிள்ளை தமிழில் ஒரு இது இருக்கு, அது இந்த குறி. அதில் முத்துக்கள் போல, அதுலேருந்து வர முத்துக்கள் போல சொட்டு சொட்டன சிறுநீர் லேசாக சொட்டுறது. அந்த எக்ஸர்ஷனில் சொட்டு சொட்டன துளிக்க துளிக்க நீரின் பிந்துக்கள் துளி துளியாய் விழ நெருங்கி வந்து என்னை பின்பக்கத்தில் அணைத்துக் கொள்கிறார். அந்த சில்னஸ் தான் அவளுக்கு தெரிஞ்சுது. கோவிந்தன் அப்படின்னு என்ற பிருதம் பெற்றவன், அதுவும் புறம் புல்குவான், புறத்திலிருந்து அந்த நீரின் மகிமையை நினைத்து கோவிந்தன் என்கிறார். அந்த குழந்தை அவ்வளவு சௌலபிய சௌசீல்யம். கோவிற்கு மகிமை அடைத்தவன் கோவிந்தன். பசுவுக்கு கோமூத்திரத்திற்கு மகிமை கொடுத்தவன் அவன் அப்படின்னு குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான் என்று ஆச்சரியமாக இங்கு அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்த 10 2வது 10 1வது பதிகம். அது அப்பூச்சி அப்படின்னு குழந்தையோட கிட்டத்தட்ட 2 வயசு ஆயிடுத்து. அப்போ குழந்தைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று விளையாடும் போது இந்த இமைகள் ஜென்ரலாக நார்மல் குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், இந்த கண் இமையை கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே பயமுறுத்தும். அப்பூச்சி காட்டும், அப்பூச்சி அப்படின்னு பயமுறுத்தும். உடனே மீதி குழந்தைலாம் அழும் பயந்துட்டு. அந்த மாதிரி கண்ணன் பண்ணுவான். ஸோ அப்பூச்சி அப்படின்னு அதுக்கு பேர். வெச்சூது சங்க விடத்தான் நல்வேயூதி பொச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அன்று பாரதம் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அதாவது மெச்சுகின்ற ஊதும் சங்கத்தை இடது திருக்கையிலே உடையவன், நல்ல மூங்கில் குழலை ஊதுபவன், கபடமான சூதாட்டத்தில் தோல்வியுற்றவர் அவர்கள், அதாவது பஞ்ச பாண்டவர்கள். அந்த பாண்டவருக்கு அனுகூலனாயிருந்து 10 கிராமங்களை கூட பெற முடியாமல் அவர்களுக்கு தூதாக சென்று அந்த நாளில் பரத வம்சத்தாருக்கே அந்யோன்யம் யுத்தத்தை அணிவகுத்து நின்றவன். அப்படி அந்த தூதன், அப்படி சர்வசக்தனாய் தூதனுமாய் இருந்த அந்த பாலகன், அவன் இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான். அதாவது அவர் பிற்காலத்தில் நடக்கிறதெல்லாம் கொண்டு அனுபவிக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அவன் அந்த பயங்கர உருவை காட்டுகின்றான், மீதி பேர்லாம் பயமுறுத்துறதுக்கு. ஓ அம்மா அப்பூச்சி காட்டுகின்றான். இதில் ராமானுஜர் காலத்தில் அரையர் சேவை நடக்கும்போது திருவரங்கத்தில் அரையர் ராமானுஜர் உட்காண்டிருக்கார், மீதி எல்லாரோடையும் அரையர் அபிநயம் பிடிக்கிறார். இந்த பாசுரத்தை சேவிச்சு இயல் இசை நாடகம் எல்லாம் உண்டு. அப்போது இந்த கண்ணை இப்படி வச்சுட்டு அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு முதல்ல மெச்சுகின்ற ஊதும் சங்கத்தை இடது கையில் சங்கு ஊதுறது, குழலை வச்சுருக்கிறவன், அப்புறம் பாரதம் தூதனாய் சென்றது, இதெல்லாம் சூதாட்டம் ஆடுறது, இவள் எல்லாத்தையும் அபிநயம் பிடிச்சிட்டு கண்ணை இப்படி வச்சுட்டு அது அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு கண்ணை அப்படி வச்சுட்டாராம். உடனே ராமானுஜருக்கு அது சரிப்பட்டு வரல. ஏன்னா இவன் நார்மல் குழந்தை கிடையாது, இவன் தெய்வீக குழந்தை, இவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அதுக்கு ஏன் இப்படி வச்சுக்கிறார் அரையர் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா கண்ணன் சங்கு சக்கரத்தை காமிச்சு பயமுறுத்தலாமே, அவன் சங்கு சக்கரத்தை எப்பவும் உள்ள மறைச்சி வச்சுட்டு இருக்கான், அதை காமிச்சு பயமுறுத்தலாமே அப்படின்னு ராமானுஜர் நினைச்சாராம். அடுத்த லைன் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொன்ன போது அரையர் சங்கு சக்கரத்தை காமிச்சிட்டாராம். உடனே ராமானுஜர் பார்த்தார், எம்பார் கோவிந்தரை வந்திருக்கிறீரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா இது கோவிந்தர் ஒத்தருக்கு தான் இது புலப்படும் அனுபவம். எம்பார் கோவிந்தர் பின்னாடியிலேருந்து கை இப்படி காமிச்சாரா சங்கு சக்கரத்தை. அதை பார்த்த உடனே அரையர் ஓ இப்படி இதை சொல்லணும் போல் இருக்குன்னு அதை அடுத்த லைன் வரும்போது அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் சொல்லும்போது சங்கு சக்கரத்தை காமிச்ச உடனே ராமானுஜர் அவர் அரையர் சரியாக சொன்னார்னு சந்தோஷப்படுவதை விட எம்பார் வந்திருக்கிறீர் போல் அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம தெரிஞ்சுட்டாரா எம்பார் வந்திருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமாக இந்த அரையர் இந்த பாட்டை சேவித்ததை உத்தம சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். இப்படி அப்பூச்சி காட்டுகிறது. அடுத்தது 2ஆம் 10 2வது கொஞ்சம் நான் ரஷ் பண்ணுறேன், இல்லைன்னா 1 வருஷத்துக்கு இதை அனுபவிக்கலாம். இது அடுத்தது அப்பூச்சி காட்டி எல்லாரையும் விரட்டி நெய்யும் பாலும் எல்லாம் உண்டு குழந்தை உறங்கிட்டு பாலே சாப்பிடல. சரி அவனே வந்த போது ஆகட்டும்னு என்றிருந்த யசோதை மறுநாள் மத்தியானம் ஆயிட்டு இன்னும் எழுந்துக்கல குழந்தை. வயிறசைந்தும் உறங்கும் கண்ணனை பால் சாப்பிடணும் முளைப்பால் உண்ணணும்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் யசோதையாக. அரவணையாய்
ஆயரேரே அம்மமுன்ன துயிலாயே, இரவும் உண்ணாது உறங்கி நீ போயின்று உச்சி கொண்டாலும், வரவும் காணேன் வயிறசந்தாய் வனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய் மடுத்து திளைத்து தைத்து பருகிடாயே, திளைத்து உதைத்து பருகிடாயே. மேன்மை பொருந்திய உன் வாயால் உட்கொண்டு பலம் கொண்டு கால்களால் என் வயிற்றில் உதைத்து பால் சாப்பிட அப்படிங்கிறார். என் முளை தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்துன்னு பெரிய திருமலையில் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதையதான் ஒரு முலையை வாய் மடுத்து அப்படின்னு அவன் செய்ததை குற்றமாக கொண்டு இரவில் அவனை உண்ணச் செய்யவில்லை என தெரிந்து அவன் கோபித்து துயிலாமல் இருப்பதாக கொண்டு சமாதானம் செய்து அழைக்கிறான். அவன் இந்த மாதிரி எல்லாரையும் விரட்டி பயமுறுத்தின அப்படின்னு அவள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு நினைச்சார். இப்படி ஆன அப்புறம் அதுக்கு அடுத்தது 12 நாமம். அடுத்த 10 கேசவ நாராயண மாதவ கோவிந்தன் 12 நாமத்தையும் சேவிக்கிறார். பொய்ப்பாடு என்ற இதில் அதில் 12 மாதம் காது குத்துவது, அதாவது 12 வியூக மூர்த்திகள் கேசவ நாராயண மாதவ கோவிந்தன். அதுவும் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு லைன் வருமா, விபவத்திலிருந்து வியூகம் புகுந்து அங்கிருந்து பரவாசுதேவனிடம் சில முக்தர் போகும் பிரகாரத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் தெரிவித்தபடி இங்கு இந்த கிருஷ்ணனாகிய விபவத்திலிருந்து வியூகாந்தரங்களும் வியூகத்திலிருந்து வந்தது அப்படின்னு இந்த 12 திருநாமத்தை தெரிவித்து அவர் சொல்கிறார், வா வந்து காது குத்திக்கோ. அதனால் காது குத்திக்க, அதாவது சின்ன காது குத்திட்டு அதில் ஒரு நூல் வைப்பா, சீலை குதம்பைன்னு. பின்னாடி அதை பற்றி ஒரு 10 பாசனம் வரப்போகிறது. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, வெத்தலை பாக்கெல்லாம் ரெடி, நீ வந்து காது குத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு 10 பாட்டு. அதுக்கு அடுத்தது நீராட்டம். இந்த நீராட்டம் வந்து குழந்தைய கூப்பிடுறாரு. அவன் வந்து அவ்வளோ ஈஸியாக 1000 குழந்தையெல்லாம் நீராடுறதுக்கு வராது. வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதையும் கொண்டு தின்னென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன், என்னை புளிப்பழம் கொண்டு எத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே நாரணா நீராட வாராய். நன்னல் அறிய பிரானை கிட்டுதற்கு அருமையான சுவாமியே நாராயணனே, எண்ணெய் காய்ச்சின எண்ணெய், சீக்காப்பொடி, புளிப்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். உன்னை நீராட்டுவதற்காக காத்துருக்கேன், நீ வரவே இல்லை. அதுவும் வெண்ணெயை அலைஞ்சி அந்த வெண்ணெயை கை உள்ளா விட்டு அதில் அப்படியே அழுக்கு படிஞ்ச வெளியிலெல்லாம் விளையாடி அதனால் ஸ்மெல் வேற வந்து விளையாடு புழுதி உன் உடம்பில் வச்சுண்டு இதெல்லாம் உன் திருவோண நாளாகிய இன்னைக்கு தின்னென ஒலிக்க தேய்ச்சி நீ அதை வந்து அந்த அழுக்கோடு நீ படுத்துக்காத. படுக்கையெல்லாம் என்ன ஆகுது, அதுக்கு நான் உன்னை இசைய மாட்டேன், நான் உன்னை ஒட்டேன், நீராட வாராய் என்று தெரிவிக்கிறார். அதுவும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தார். அப்பம் கலந்த சிற்றுண்டி வைக்கிறேன், அக்காரம் பாலில் கலந்து வைக்கிறேன், சுட்டு வைத்தேன், வா வந்து சாப்பிடு. மென்முளையார்கள்லாம் சிறுபுறம் சிரிப்பர், எல்லாரும் சிரிக்கிறார், வந்து சாப்பிடு, வந்து குழி, நீராடம் பண்ணு என்று கேட்குறார். முடியவே முடியாதுங்கிறார். கடைசியில் ஒரு ட்ரம்ப் கார்டு போட்டார். பூனி தொழுவினில் புக்கு பொழுது அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர், நான் எத்தனையும் இல்லாத நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சளமாட நீ வாராய். அதுவும் மாட்டு கொட்டகையில் அங்கே இருக்கிற புழுதியில் விளையாடி அங்கே இருக்கிற சாணி அழுக்கு டஸ்ட்டு அதெல்லாம் ஒட்டிண்டு உன்னுடைய திருமேனி ரொம்ப உஜ்வலமாக ஜொலித்து அழகாக இருந்தாலும் ரொம்ப நன்னாதான் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனாலும் காணும் பெரிதும் முகப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். ஆனாலும் பார்க்குறவா என்ன நிந்திப்பார், இன்னும் குளிப்பாட்டாமல் வச்சுருக்க, கொஞ்சம் கூட வெக்கமில்லையா அவனுக்கு? அங்கே பாரு, உன்னுடைய மாமா பொண்ணு நப்பின்னை, என்னுடைய அண்ணன் கும்பன் அவனுடைய பெண், உன் பொன்மேனிக்கு நீ காணில் உன்னுடைய பொன்மேனிக்கு நீ செய்த இந்த அலங்கோலத்தெல்லாம் பார்த்து அவன் சிரிப்போம், கை கொட்டி சிரிப்போம். அதனால் வா அப்படின்ன உடனே அவனுக்கு ரோஷம் வந்துடுது, வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டான். அதுக்கு அடுத்தது தலை சீவி விடுதல். குழல்வாராய் அக்காக்காய்னு தலை சீவி விடுகிறாளாம். ஏன் தலை சீவி விடுகிறாள் அப்படின்னா, அதாவது உண்மையில் காக்காயை கூப்பிடுறான் குழல் வாருவதற்கு. அக்காக்காய் கோல் கொண்டு வான்னு அடுத்ததில் சொல்ல போகிறான். அதெல்லாம் காக்காயை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த காக்கா வந்திருக்கு பார், அது வந்து நீ வந்து காக்காய் குழல் வாராய் வந்து இவனுக்கு வந்து தலை சீவி விடு அப்படின்னா, காக்கா தான் வந்து எனக்கு தலை சீவ போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அது இல்லை, அவன் வந்து இந்த காக்கா வருதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தலை சீவி இல்லாமே அப்படின்ட்டு, ஏன்னா குளிச்ச அப்புறம் தலை சீவி விடுவதற்காக இப்படி அவன் தலை சீவுவதற்காக தெரிவிக்கிறார்.
அதுக்கு அடுத்ததில் மாடு மேய்ப்பதற்காக கோல் கொண்டு வா என்கிறார். இதுக்கு உத்தமர் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு நிர்வாகம் பண்ணுறார். இது கோல் கொண்டு வா அப்படிங்கிறது போய் கன்றுகளை மேய்ப்பதற்காக கோல் கொண்டு வான்னு தெரிவிக்கிறார். ஆனால் இப்போ தான் குளிப்பாட்ட அப்புறம் தலை சீவி விட்டால், தலை சீவிக்கு அப்புறம் அடுத்த 10 பூச்சூட்ட போகிறாள். அதுக்கு நடுவில் எதுக்கு கோல் கொண்டு வான்னு காக்காவை சொல்லி அங்கே போய் மாடு மேய்க்கிறதுக்காக கோல் கொண்டு வான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் குளிப்பாட்டினான், அதுக்கே அவ்வளோ படுத்தினான். அதுக்கப்புறம் தலை சீவும் போது இன்னும் நிறைய படுத்தினான். இப்போ பூச்சூட்டினா அவ்வளோதான், அவன் இப்போ எகிரி குதிப்பான், காமிக்கவே மாட்டான். அதுக்காக நீ கன்றை மேய்க்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காக்கா கிட்ட போய் சொல்லி ஒரு கோல் கொண்டு வா, காலிப்பின் போவோருக்கு ஒரு கோல் கொண்டு வா, அந்த பசுக்கள் பின்னாடி போகிறதுக்கு கண்ணுகள் பின்னாடி போகிறதுக்கு கோல் கொண்டு வான்னு சொன்னால் அது உனக்கு தலை சீவித்தில்ல, அதே மாதிரி குச்சியும் கொண்டு வரும். அந்த குச்சியை வச்சுட்டு கோலை வச்சுட்டு நீ கன்றை மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தலையை சீவி பூச்சூட்டுவதற்கு ரெடி பண்ணிட்டான். அதுக்கு அடுத்த இதில் பூச்சூட்டுகிறாள். ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்து அவதரியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனியபிரானே செண்பகப் பூச்சுட்டவாராய். தான் செய்யும் அலங்காரத்துக்கு இடம் கொடுக்காமல் கோல் வேணும்னு அழறான். கண்ணனுக்கு கோலை கொடுக்க காக்கையை கூப்பிட்ட வண்ணமாய் போன பாசுரம். தான் செய்ய நினைத்ததை செய்து வர கண்ணன் அதுக்குள்ளே பசு மேய்க்க புறப்பட்டு விட்டான். அது வேலையை செய்து வெளில வரத்துக்குள்ளே பக்கத்து வீட்டிலாம் போய் கறந்த பாலை எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டான் உன் பிள்ளை. ஏன்னு கேட்டால், நான் காடெல்லாம் திரிந்து மாலை வரையில் மாடு மேய்க்க வேணுமே, அதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேண்டாமா அப்படின்னு பக்கத்து வீட்டிலாம் போய் பால் தயிர் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டான். உண்மையில் இவன் மாடு மேய்க்க போய் விடுவானோ என்று அஞ்சி அதெல்லாம் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, அவளால் சிரிக்கிறார் நீ பாலை பருகினேன்னு. அதனால் பூச்சூட்ட அழைக்கிறார். அதுவும் பூச்சூட்டில் மல்லிகை பூச்சுட்டவாரான்னு ஒவ்வொரு பூவா, செண்பகம், மல்லிகை, பாதிரிப்பூ, மறுக்கொழுந்து, தமனகம், செங்கழுநீர், இருவாட்சி, குறுக்கத்தி, கருமுகைப்பூன்னு ஒவ்வொரு பூவா பூச்சூட்டுகிறார். ஒவ்வொரு பூக்கும் அந்தந்த பூவோட திவ்ய தேசத்தை தெரிவிக்கிறார். திருவரங்கத்தே கிடந்தாய் மல்லிகை பூக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு பூவையும் அனுபவிக்கிறாள் யசோதையான பெரியாழ்வான். அதுக்கு அடுத்தது போயிட்டு வந்து அதுவும் எல்லாரையும் அந்த கன்றுகளெல்லாம் கூட்டிட்டு குழல் வாரி கோலம் செய்து பூச்சூட்டி வெளியில் பிள்ளையோடு விளையாடின்னு இருக்கா. அப்போ சாயங்காலம் ஆயிடுத்து. அப்போ அழகனுக்கு திருஷ்டி தோஷ பரிகாரமாக காப்பிட வேண்டும். இந்திரனோடு அதுவும் காப்பிடுவதற்கு என்ன பண்ணுவார், முனிவர்கள், வேத விற்பன்னர்கள், சதுரர்கள், சமர்த்தர்கள், வித்வான்கள், பரமைகாந்திகள் இவாளாரும் திருவள்ளரை க்ஷேத்திரத்தில் அங்கே மந்திரம்லாம் சொல்லுவாளாம். தேவர்கள்லாம் பூஜை பண்ணுவாளாம். சதுர்முக பிரம்மாவும் ருத்ரனும் மற்ற தேவர்கள் எல்லாரும் வேத மந்திரங்கள் ஓதி ஸ்லாக்கியமான புஷ்பங்களை பறித்து எடுத்துக்கொண்டு இவனிடம் மனிதர்களுக்கு தெரியாதபடி இருந்து கொஞ்சம் விலகி நின்று இவர் திருஷ்டி பரிகாரம் சுற்றுவாள். ஏன் விலகி நிற்கிறா அப்படின்னா, அதாவது அவ்வளோ கிட்ட போக முடியாது. அவன் சர்வேஸ்வரன். தூரம் நின்னா மரியாதை குறைவு, கிட்ட போனால் ரொம்ப ரொம்ப சொந்தம் கொண்டாடுறியா அப்படின்னு அவன் நினச்சிக்கூடாது. ஏன்னா தேவர்கள் தான், இவன் தேவாதி தேவன். அதனால் மறைந்து ஊராய் நின்றார், கொஞ்சம் விலகி நின்றார்களாம். அதனால் ஆகவே திருக்காப்பு கொள்ளு ரட்சை பெரு அப்படின்னு திருக்காப்பு பற்றி 10 பாசுரங்கள். அதுக்கு அடுத்தது பூச்சூட்டலாச்சு, காப்பிடலாச்சு. அதுக்கப்புறம் குழந்தை தீம்புகள், வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிட்டதாய் அதனோட அதை ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ஒவ்வொருத்தரும் யசோதாய் வெண்ணெயை பூர்ணமாக உண்டிட்டு ஒன்றுமில்லாத அந்த பாத்திரத்தை பாறையின் மேல் எரிந்து உடைச்சு அதில் உண்டாகும் ஓசையை கேட்டு சிரிக்கிறான் இவன் கிருஷ்ணன். அந்த நீடித்திருக்க இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. அதனால் காவல் வச்சு தடுத்துக்கொள்ள அவனை. புண்ணில் புளிப்பெய்தால் போல் புண்ணிலே புளிப்பை சேர்க்கிற மாதிரி தீமைகளை செஞ்சுட்டே இருக்கான். ஒரே சமயத்தில் பல வீடுகள் போய் செய்யும் சாமர்த்தியம் உடையவன். ஒப்பற்ற பிள்ளையை பெற்று இப்படி சுவாமியை கருதாதவன். அண்ணல் கண்ணான் ஒரு மகனை பெற்ற அசோதை நங்காய், உன் மகனை உன் இல்லத்திற்கு அழைத்துக்கொள். ஒரே சமயத்தில் எல்லார் வீட்டிலையும் திருடும் சாமர்த்தியம் உள்ளவன் இவன். உடனே
யசோதை கேட்குறாளாம், வருக வருக இங்கே வாமன நம்பி வருக, நீ பண்ணியா இதெல்லாம்? இந்த மாதிரி அவதூறான பேச்சை உண்மையில் பேசும்போது என்னால் தாங்க முடியல, அதனால் பரிபவம் பேச தரிக்கையில்லேன், பாவியனுக்கு இங்கே போதராய, இங்கேயே வந்துரு, ஏன் அங்கெல்லாம் போய் திருடுற அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தராக கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அதில் ஒருத்தி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறா, பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாய் என் மகள் இருப்ப, அதுவும் பாலை வச்சுட்டு நெருப்பு வேணும்னு பக்கத்து வீட்டுக்கு போனாலும் அப்போ தன்னுடைய பொண்ணை காவலுக்கு நிற்க வச்சு கதவை தாப்பால் போட்டுக்கோ கண்ணன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்குள்ளே கண்ணன் வந்து பாலை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட்டான். இவன் வந்து பார்த்தா சாலக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு பொந்து நின்றான். கதவுன்னு மூடி இருக்கு, அவன் எப்படி வந்தான் அப்படின்னு யசோதை கேட்குறானான். அதுக்கு இங்கே ஆச்சாரியர்கள் சொல்கிறா, சாலக்கிராமமுடைய நம்பி, அவன் சாலக்கிராம பெருமாள் உள்ள உங்கள் ஆற்றுல சாலிகிராமம் இருக்குல்ல, அவாத்தில் அந்த சாலிகிராமமே கண்ணனா வடிவெடுத்து வந்துட்டானான். கிட்டு போந்து நின்றான், அவன் வந்து சாய்த்து பருகிட்டு நின்றான் அப்படின்ன உடனே திருவேங்கடம் ஞாபகம் வந்துடுது. அதனால் அடுத்த பாசுரத்தில் வேதப்பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே அப்படின்னு அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அது இல்லாமல் சரி வெண்ணெய் பால் தயிர் மோர் இதெல்லாம் திருண்ணான். இன்னொரு 9வது பாசுரத்தில் ஒருத்தி வீட்டில் புகுந்து அங்கே இருக்கிற பொண்ணை, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட கையில் இருக்கிற வளையை கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட பேசி வளையலை கழட்டிண்டு புழக்கடை வழியாக இன்னொரு தெரு இருக்குது, அந்த தெருவில் நாவல் பழம் விற்றுருக்கா. அந்த நாவல் பழத்துக்கு போய் அங்கே எனக்கு நாவல் பழம் கொடுங்கன்னு இந்த வளையலை கொடுத்து உடனே அவள் வந்து 5 பழம் கொடுத்தா. இன்னும் 5 பழம் தான் கொடுக்குறீங்க, வளையல் கொடுக்குறேன் அப்படின்னோடனே சரி 8 பழம் வச்சுக்கோ அப்படின்றா. அதுக்குள்ளே அவள் அம்மா வந்துட்டான். மாமி நீங்களே சொல்லுங்க, நான் இந்த வளையலுக்கு அவள் 5 பழம் தான் கொடுக்குறா, நான் இப்போ இல்லைன்னா 8 பழம் கொடுக்குறா, கரெக்டா? அது 8 பழம் ஓகேயா அப்படின்னு கேட்டதுக்கு மாமி சொல்கிறா, இந்த வளையலை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, இது என் பொண்ணோட வளையலாச்சேன்னா. ஆமாம் அவள் தான் கொடுத்தா, நான் எடுத்துக்கல, நான் செய்யவே இல்லை அப்படின்னு நான் வாங்கிட்டு இப்போது இல்லை என்று சொல்லி சிரிக்கிறான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாள். இப்படி ஆச்சரியமாக ஒவ்வொரு பாசுரமும் அழகழகாக அனுபவித்து அதுக்கு அடுத்தது கடைசியில் ஜோர சிகாமணியான எம்பெருமான் சேஷ்டைகளில் ஈடுபட்டு அவர்கள் இடைச்சிகளிலே நடந்து கொண்டதை அனுசந்தித்து இப்போது அந்த வீட்டு எஜமானிகள் முறையிடவில்லை, அந்த வீட்டில் இவனோடு விளையாட பிறந்த பெண் பிள்ளைகள் அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆற்றிலிருந்து விளையோடுவோங்களை ஷேற்றால் எரிந்து வளை துகிர்க்கை கொண்டு காற்றுக்கடியானோடிகம் புக்கு மாற்றமும் தாரானில் இன்று முற்றும் வளைத்தினம் பேசாலான் இன்று முற்றும். அதாவது அந்த வயசு குழந்தைகள் அது ஆற்றங்கரையில் அதிக நாழி விளையாடி இவனோடு சேராமல் தனியாக விளையாடுறதான். அப்போ அவன் ஷேத்தை எடுத்து அவன் மேலே அடித்து அவள் விளையாட வச்சிருந்த அந்த வலைகளையும் பட்டுகளையும் எடுத்துட்டு ஓடிப்போய் காற்றை விட வேகமாக போய் வீட்டில் புகுந்துண்டு இவ விளையாடின்னு இருக்கிறவா எதையோ ஒரு போட்டுண்டு ஓடி வந்து இங்கே வந்து துணியை குடுடா அப்படின்னா கொடுக்கலையாம். மறுமொழி கூட பேச மாட்டேன்கிறான். எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் அபகரித்து கொண்ட வஸ்து விஷயத்தை பேசாமலே இருக்கும் இவனால் இன்று முற்றும், எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, மறுமொழியே சொல்ல மாட்டேங்கிறான், இவனோடு படுவதிலேயே எங்கள் உயிர் உடல் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு போல் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது குண்டலன் தாழ குழல் தாழ நான் தாழ என் திசை ஒரு விரைஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்குழா துகில் கை கொண்டு விண்டோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும். இந்த பாசுரத்தோடு முடிச்சுக்கிறேன் அடியேன். அதாவது காதில் தரித்துள்ள குண்டலங்கள் திகழ குந்தளங்கள் தாழ கழுத்தில் தொங்கும் நான் தாழ அப்படியே 8 திக்குலையும் தேவர்கள்லாம் வந்து இப்படி இந்த குழந்தை குனிஞ்சு அதாவது அவன் துணியெல்லாம் எடுக்கிறான். இவன் வந்து வஸ்திரங்கள்லாம் வெளியில் கழட்டிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இந்த புஷ்பங்களை தரிக்கும் கூந்தலுடையவர்களான எங்களுடைய வஸ்திரங்களை கையால் வாரி எடுத்துக்கொண்டு ஆகாசம் அளவு இருக்கிற அந்த மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்துட்டான். இவன் எவ்வளவோ வேண்டி கேட்ட பிறகும் இவன் கொடாதவனால் எங்களுக்கு இன்று ஃபினிஷ்ட், இன்று முற்றும். அதுவும் இந்த அழகை இவன் குனிஞ்சு இந்த குழல் தாழ குந்தளங்கள் தாழ திருக்கழுத்தில் நான் தாழ இவ்வளவு அழகா இந்த குட்டி பையன், இந்த குட்டி குழந்தை அழகன், சாட்சாத் மன்மதன் இப்படி எடுக்கிறத சர்வோத்கிருஷ்டன் இவன் என்று தெளிந்து விழுந்து நமஸ்கரித்து தொழுது
ஏத்த ஸ்தோத்திரம் செய்ய யாரு 8 திக்கிலும் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து பண்றான். இப்படி எல்லாருக்கு எதிரையும் இவன் எங்களுடைய துணிகளை எடுத்துன்னு போயிட்டானே அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நான் துணி தரேன், ஆனால் அஞ்சலி பண்ணுங்கோ தரேன், வெளியில் கரைக்கு ஏறி வந்து அஞ்சலி பண்ணுங்கோ. அவள் ஒருத்தர் ஒரு கை இந்த கையில் ஒருத்தர் அந்த கையில் ஒருத்தர் அப்படின்னு இவர் ஒரு கையை கொண்டு வந்து அவள் ஒரு கையை கொண்டு வந்து அஞ்சலி பண்ணாலாம். இது போய் பிரணாமமா? அப்படி பெண்மணிகள் ஏகாந்தமாக நீராடும் போது புருஷன் இப்படி வந்து செய்வதெல்லாம் மட்டும் சாஸ்திரத்துக்கு இசைந்ததோ அப்படின்னு அவனை கேட்க எங்களுக்கு வாயேது என்றவாறு இவர்கள் முறையிட்டனர். கோபால விம்சத்திலே தேசிகனும் இதை அனுபவிக்கிறார். வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனா லீலா ஸ்மேரோ ஜெய்திலலிதா மாஸ்தித குந்த சாக்காம் ஷவ்ரீடாபி ததனுவசனே தாபிரப்பியத்தியமானே காமி கஷ்டித் கரகமலையோ அஞ்சலிம் யாச்சமானஹா. உத்தமர் சுவாமி எடுக்கிறார். இதில் ஒரு ரசம் இருக்கான். சுதா அதாவது லீலா ஸ்மேரோ ஜெய்திலலிதா மாஸ்தித குந்த சாக்கா. சுதா லீலா ஷாக்கா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்திரீலிங்கம். பிறர் எதிரிலே பரிபவப்படுவதற்கு அவர்கள் வெட்கமிரா இருக்கும்போது இந்த லீலை என்கிற ஸ்திரீ, யமுனை என்கிற ஸ்திரீ லீலையை நோக்கி புன்சிரிப்பு கொள்கிறார். யமுனைங்கிற ஸ்திரீக்கு பக்கத்தில் இருக்கார். ஷாக்கை அதாவது கிளைக்கு ஒரு இருப்பாக இருக்கிறார் அவர். இப்படி பல ஸ்திரீகளிடத்தில் ஒரே சமயத்தில் பலவிதமாக நடந்து கொள்ளும் பொல்லாத போக்கிரி அவன். இப்படி கோபஸ்திரீகளை கைகூப்பி நிற்க சொன்னது அந்த கருத்து. இன்ஃபேக்ட் இன்னொரு ஸ்லோகம் கோபால விம்சத்தில் சித்ரா கல்பஸ்வசிகளையன் லாங்கலி கர்ணபூரம் பருகோத்தம் சஸ்புரித சிக்ரோ பந்து ஜீவம் ததானஹா குஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்திரீனாம் ஜெயதி கிதவஹா கோபி கௌமாரஹாரி. ஒரு காதில் லாங்கலி என்ற காதின் மேல் வைக்கிற பூ, மயில் தோகையை சிரோபூஷணமாக வச்சிருக்கிறவன், செம்பருத்தியை கையிலே தரித்திருக்கிறவன், குன்றி மணிகளால் கட்டப்பட்ட மணிஹாரத்தை தரித்தவன், இப்படி விசேஷமாக யௌவனம் ததும்பி அப்படியே கண் நெஞ்சம் ரெண்டத்தையும் அள்ளி கொள்பவன், திருடுபவன், நெஞ்சத்தை அள்ளுபவன். அவனுடைய அழகில் ஒரு புன் சிரிப்பு வேற, மிஸ்சிவஸ் ஸ்மைல், ஒரு விலட்சணமான துர்தன் கோபி கிதவகா என்கிறார். அதாவது கோபி கிதவகா அப்படின்னா கஹா அபி கிதவகா, ஒரு விலட்சணமான போக்கிரி, பொல்லாத போக்கிரி, கிதவகான போக்கிரி, ரவுடி பேபி. அப்படியாக இந்த கண்ணன் விளங்குகிறான் அப்படின்னு வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். அவருக்கு ஆழ்வாருடைய இந்த பாசுரம் திருவுள்ளம் போல் இருக்கு என்று உத்தம சுவாமி அனுபவம். இப்படி ஆச்சரியமாக இன்னும் நிறைய சொல்லலாம், காலம் அவகாசம் இல்லை. அதனால் ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம், பாசுரம் மாத்திரம் சேவிச்சுட்டு முடிச்சுக்கலாம். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா என் இருடிகேஷா என்னுயிர் காவலனே. உத்தம சுவாமி இங்கே தெரிவிக்கிறார், என் அப்பா என் இருடிகேஷா. ரிஷிகேஷன் அப்படின்னா எனது இந்திரியங்களை எல்லாம் நியமிக்கிறவன். அப்படி நீ என்னை இந்திரியங்களெல்லாம் நியமித்ததினாலே என்னை உன்னிலிட்டேன், என்னை உன் திருவடியில் வச்சேன், நீதான் என் காவலன் என்று உணர்த்தினாலே நான் என்னை உன் திருவடிகளில் சமர்ப்பித்தேன். நீ என் சிரவண மனநாதிகளுக்கு விஷயமாக்கி என் மனத்தினுள் நிறுத்தி கொண்டேன். என் தந்தை நீ, என் இந்திரியங்களை நியமிக்கிறவன், ஆத்மஸ்வரூபத்துக்கு ரட்சகனானவன். பொன்னை கொண்டு உரைகள் மீதே, பொன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கல் மேலே தேய்ப்பான். தேய்ச்சி அந்த கல்லே பொன் மாதிரி ஆயிடும். அந்த கல் பொன் மாதிரி இருந்தால் அவன்கிட்ட இருக்கிறதுலாம் நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். அதுபோல் உன்னுடைய குணங்களை ஆராய்ந்து அதை வைத்து உன்னை அது அனுகூலமானது மட்டுமன்றி எனக்கு அது பெரும் பூஷணமாயிற்று. நான் அப்படி இரண்மய புருஷனான உனது தரத்தை நன்கு உணர்ந்து உன்னை பெற்று பிரகாசமாய் விளங்கும்படி ஆயிற்று என்று அனுபவிக்கிறார். கண்ணனுடைய திருநாமத்தையும் வைபவத்தையும் ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களையும் இந்த மாதிரி அவன் திருடுவதையும் அந்த சாரச்சோர சிகாமணியாக இருப்பதையும் ரவுடி பேபியாக இருப்பதையும் நினைத்து நாம் அனுபவித்து கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று சொல்லி அடியேன் இந்த பாக்கியத்தை கிருத்தஜதையை தெரிவித்து அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.